இந்த வீடியோ பதிவு ஒவ்வொரு மருத்துவர்களுக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம அந்த மருத்துவர்களுடைய பெற்றோர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் பாருங்க. உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் முதல் முறையா வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்றேன், இல்ல எனக்கு கவுன்சிலிங் பத்தி சரியா நிறைய தெரியாது சார், எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷமா நீட் பிஜி கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆயிட்டாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் அண்ட் எம்சிசி இன்க்ளூடிங் டிஎன்பி எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராப்பரா, என்ஆர்ஐ கோட்டா எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீடட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்க, இன்னைக்கு வந்து நமக்கு சோசியல் மீடியால டென்டேட்டிவான ஆன்லைன் ஸ்கெடியூல் வந்து ஆல் இந்தியா கோட்டா 100% டீம்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் டிஎன்பி நீட் பிஜி கவுன்சிலிங்க்கு ஷெடியூல் வந்து சர்க்குலேட் வந்து ஆச்சு. ஸோ இது உண்மையா இல்லை வந்து ஃபேக்கா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. புதுசாக வரவங்க நம்ம நீட் பிஜி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்கள் கார்த்திக். நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு பார்ப்போம். அதாவது இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு சர்க்குலேட் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் அதோடைய டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் கண்டிப்பாக அந்த ஷெடியூல் வந்து மேபி எம்சிசியில் அப்டேட் பண்ணிட்டு கூட எடுத்துருக்கலாம். அஃபிஷியலாக வந்து இன்னும் வந்து ப்ராப்பராக வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை. உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நீங்க இது எம்சிசி வெப்சைட்ல பாருங்க, இன்னும் அஃபிஷியலா வந்து மேக்ஸிமம் அப்டேட் பண்ணல. பட் அப்ப இது உண்மையா பொய்யான்னு கேட்டா கண்டிப்பா எம்சிசி இன்னும் ஓரிரு நாட்கள்ல, இன்னைக்கோ நாளைக்கோ வந்து இந்த ஷெடியூல் பத்தி தெளிவா ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 3rd வீக் ஆஃப் அந்த டேட்ல இருந்தா நமக்கு எம்சிசி கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சர்க்குலேஷன்ல அந்த ஷெடியூல் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். இந்த அன்அஃபிஷியலா வந்த இந்த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெடியூல்ல ரவுண்ட் 1 எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, அதாவது சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனல் ஆகுறது 20 செப்டம்பர்ல இருந்து 22 செப்டம்பர், அதாவது 20, 21, 22 3 நாட்கள் வந்து டேக் ஓவர் பண்றாங்க ரவுண்ட் 1க்கு. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷனை 20ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 20ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதிக்குள்ள 12 மணிக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த 3 மணிக்குள்ள 26ஆம் தேதி 3 மணிக்குள்ள பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஆல் இந்தியா கோட்டாக்கு பே பண்றவங்க, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பே பண்றவங்க, டெபாசிட் எல்லாமே வந்து இந்த 20ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதிக்குள்ள நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். 23ஆம் தேதி, ஏன்னா 22ஆம் தேதி சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனல் ஆகலனால நமக்கு 23ஆம் தேதி, அதாவது 20ஆம் தேதியில நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனாலும் 23ஆம் தேதி, 21, 22 மூணாவது நாள்ல இருந்தா நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 26ஆம் தேதி, அதாவது 4 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 7 நாள், டோட்டலா இதுலயே ஒரு 11 நாள் கம்ப்ளீட் ஆயிருது. 26ஆம் தேதி கடைசி நமக்கு அந்த நாள்ல இருந்து நமக்கு நீங்க செலக்ட் பண்ண காலேஜை 26ஆம் தேதி கம்ப்ளீட்டா வந்து நீங்க லாக் பண்ற மாதிரி இருக்கும். 27 to 29 சீட் ப்ராசஸிங் அலாட்மெண்ட், அதாவது சீட் ப்ராசஸிங் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 நாள் டேக் ஓவர் பண்றாங்க. 30ஆம் தேதி செப்டம்பர் ரிசல்ட். பட் இதெல்லாம் வந்து கரெக்டா, ஏன்னா நமக்கு எப்பவுமே வந்து ப்ராசஸிங்க்கு 2 நாள் எடுப்பாங்க, ஆனா 3 நாள் போட்டிருக்காங்க. பட் இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செய்து இது அன்அஃபிஷியலா வந்து ஒரு ஷெடியூல் தான். மேபி இந்த ஷெடியூல் வந்து எம்சிசியில் அப்டேட் பண்ணிட்டு கூட எடுத்துருக்கலாம், மேபி அப்டேட் ஆகலாம். பட் இருந்தாலும் நம்ம அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறதா இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதை இன்னும் 100% நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு எம்சிசியை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரிப்போர்ட்டிங் டேட் வந்து அக்டோபர் 1ல இருந்து 8 அக்டோபர் 8 நாள் டைம் கொடுக்குறாங்க, ஜாயிண்ட் ஆஃப் டேட். அதுக்கப்புறம் வந்து அலாட்மெண்ட்லாம் முடிஞ்சு 8ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டாவை வந்து எம்சிசிக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. யாரு ஷேர் பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து எம்சிசிக்கு ஷேர் பண்ணுவாங்க. 9ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள 2 நாள். இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ங்க. ஸோ ரவுண்ட் 1 வந்து எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? 20 செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணி 10 அக்டோபர் வரையும், அதாவது 20 நாள் வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து முதல் ரவுண்டு கண்டக்ட் பண்றாங்க, ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் ரவுண்ட் எப்ப? செகண்ட் ரவுண்ட் வந்து நமக்கு செகண்ட் ரவுண்டோடைய சீட் மேட்ரிக்ஸ 14 அக்டோபர், ஓகேவா, எடுத்துக்கிறாங்க. இதுல பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 14 அக்டோபர் டு 21 அக்டோபர், 8 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் 16ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாக்கிங் டேட் வந்து 21 அக்டோபர் வந்து லாக் பண்ற மாதிரி 6 நாள் வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. சீட் ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா 2 நாள், அதாவது 23 அக்டோபர் டு 23, 24 வந்து அக்டோபர் ரிசல்ட். ரிப்போர்ட்டிங் ஜாயின் பண்றதுக்கான டேட் 25 to 2 நவம்பர். அதுக்கப்புறம் நவம்பர் 3ல இருந்து 5க்குள்ள வந்து எந்த காலேஜ்ல இருந்து அவங்க சீட் அலாட்மெண்ட்லாம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்றத ரிப்போர்ட்டை வந்து
எம்சிசிக்கு வந்து ஷேர் பண்றதுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவுன்றது ஒரு அன்அஃபிஷியலா ஒரு ஷெட்யூல் வந்திருக்கு, அதை பத்தி விரிவா சொல்றதுக்கு தான். மற்றபடி இது எந்த அளவுக்கு வந்து அஃபிஷியல்ன்றது நம்ம எம்சிசி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் மேபி இதை அப்டேட் பண்ணிட்டு கூட அவங்க மாத்திருக்கலாம். அதனால கூட இப்போ வெப்சைட்ல இன்னும் வந்து அஃபிஷியலா எதுவும் வரல. பட் இது வந்துட்டு கூட எடுத்திருக்கலாம். ஸோ அதனால நிறைய சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிருக்குது. ஓகே, 7 நவம்பர் வந்து தேர்ட் ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனல் ஆகுது. 7ஆம் தேதியில இருந்து 12 நவம்பருக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் 6 நாள். அப்புறம் 8ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதிக்குள்ள சாய்ஸ் பில்லிங். 12ஆம் தேதி கடைசி நாள் நீங்க சாய்ஸ் பண்றதா லாக் பண்றதுக்கான டேட். 13 நவம்பர் டு 15 3 நாள் வந்து சீட் ப்ராசஸிங். ரிசல்ட் வந்து 16 நவம்பர். 17 டு 25 9 நாள் ஜாயிண்ட் அப்டேட். 26ஆம் தேதி நவம்பருக்குள்ள ஒரு நாள் நம்ம அந்த எம்சிசிக்கு வந்து அந்த காலேஜ் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணாங்க, ஜாயிண்ட் அப்டேட். ஸோ எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அந்த கேண்டிடேட்ஸோட டீடைல்ஸா. ஓகே, கடைசி வந்து ஸ்ட்ரே ரவுண்டை பொறுத்தவரையும் 28 நவம்பர். ஓகேவா? டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ரெடி பண்றதுக்கு 28 டு 2 டிசம்பருக்குள்ள நமக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். 29ஆம் தேதியில இருந்து 2ஆம் தேதிக்குள்ள சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேவா? 3 டிசம்பர் டு 4 டிசம்பர் வந்து ப்ராசஸிங். 5 ரிசல்ட் டிசம்பர். 6 டிசம்பர் டு 10 டிசம்பருக்குள்ள ஜாயிண்ட் அப்டேட். 5 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது அன்அஃபிஷியலா வந்த ஷெட்யூல். பட் இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு அஃபிஷியல்ன்றது எம்சிசி வந்து இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோ இந்த வீக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.